இப்போ ஒரு சில ஊர்ல முக்கியமா கிராம பகுதியெல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ராகங்களை அந்த ஸ்ருதி சுத்தமா அது என்ன சொல்றது அவ்வளோ அந்த ராகத்தை அவ்வளோ தெளிவா அவ்வளோ சூப்பரா பாடுவாங்க. ஆனா அது என்ன ராகம்னு கூட தெரியாது. ஏன்னா அவங்க அந்த இளையராஜா அவர்கள் அந்த ராகத்தை மக்களுக்கு ஏத்த மாதிரி எளிமைப்படுத்தி அந்த பாடலை அமைச்சதுனால அந்த பாடலை கேட்டு கேட்டு இவங்களும் அந்த ராகத்துக்கு ஏத்த மாதிரி அது என்ன ராகம்னு தெரியாம அவ்வளவு சுத்தமா பாடுவாங்க. இதுதான் இளையராஜாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. இது இன்னும் எளிமையா புரியணும் அப்படின்னா கமல் சார் நடித்த அந்த உன்னால் முடியும் தம்பி அந்த திரைப்படம் பார்த்தா உங்களுக்கு இன்னுமே எளிமையா புரியும். ஒரு இசையை கத்துக்கணும், ஒரு இசையின் மீது ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க வந்து அந்த திரைப்படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். அதை விட முக்கியமா ஒரு மனிதன் சக மனிதனை மதிச்சு எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு அந்த திரைப்படம் ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச திரைப்படம். அந்த திரைப்படத்துல அந்த இசையை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இசை குடும்பத்தில் பிறந்த கமல் அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த அங்க வேலை செய்யக்கூடிய அந்த கிராமத்து மக்களுக்கு அவ்வளவு எளிமையா ஒரு பாட்டு பாடுவார். புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை எங்க பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை. இந்த பாட்டை அங்க வேலை செய்யற அந்த பாமர மக்களுக்காக கமல் சார் பாடியிருப்பாங்க. அது என்ன ராகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்த தன்யாசி அப்படின்ற ஒரு ராகம். அந்த பாட்டை கேட்டுட்டு அந்த பாடல் என்னதான் எளிமையா மக்களுக்கு புரியுற வகையில நல்லா பாடிருந்தாலும் கூட அது எளிய மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு இல்லையா. அதனால அவங்க அப்பா வந்துட்டு கமல் சார்ட்ட வந்து சண்டை போடுவாங்க. என்னன்னா அது வந்து சுத்த தன்யாசி ராகம், அதை இந்த மாதிரி பாடி அசுத்த தன்யாசி ஆக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அந்த ஜெமினி கணேசன் கேரக்டர் சொல்லும். அதுக்கு கமல் சார் கொடுக்குற ரிப்ளை பாத்தீங்கன்னா அதுதான் அந்த ரிப்ளை அப்படின்றத இங்க இருக்கிற அந்த என்ன சொல்றது சங்கீத இசை இந்த கர்நாடக இசை எங்களுக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொந்தம் கொண்டாடினா பல பேருக்கு இளையராஜா அவர் கொடுத்த ரிப்ளை. அது என்ன ராகம்னு தெரியுமா உனக்கு? சுத்த தன்யாசி. சுத்த தன்யாசி அது அசுத்த தன்யாசி. அவங்களுக்காக கொஞ்சம் மாத்தி பாடினேன். மாத்தி பாடுறதா நினைச்சு ராகத்தை அசுத்தப்படுத்தி சங்கீதத்தையே கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்கேன். அவங்களும் தாளம் போட்டு ரசிக்கட்டுமே அப்படின்னு கொஞ்சம் ஜனரஞ்சமா மாத்தி பாடினேன். நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னு ஒண்ணு சொல்றேன். ஏழைங்க மனசை கர்நாடக சங்கீதத்துல ஐக்கியப்படுத்தணும்னா கொஞ்சம் எளிமையா தான் பாடணும். அதைத்தான் நான் செஞ்சேன். சாஸ்திரிய சங்கீதத்துல சாக்கடை கலக்கிறது மகா பாவண்டா, மன்னிக்க முடியாத துரோகம். மத்தவங்க கற்பனை உடனே சாக்கடைன்னு ஒதுக்கி தள்ளிடாதீங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்க தலைமுறையே இப்படித்தான் பேசுது. கர்நாடக சங்கீதமும் இருக்கிற எல்லா ராகங்களும் எங்களுக்கு தான் சொந்தம்னு தயவு செய்து ஏகபோக உரிமை கொண்டாடாதீங்க. அது பரம்பரை சொத்து இல்ல. 7 சுரங்களும் எல்லாருக்கும் சொந்தம். அதை வச்சுக்கிட்டு புதுசா சங்கீதம் பண்றது அவன் கெட்டிக்காரத்தனம்.